ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வழக்கின் அந்த தன்மை அதெல்லாம் சொல்லுவாங்க. அது சொல்லிட்டு தான் அந்த செக்ஷன் போட்டிருக்கிறத பத்தி சொல்லுவாங்க. அப்பதான் தண்டனை விவரங்கள் வரும். இப்ப வரப்போது தந்தை முன், அதாவது ஏற்கனவே கூறியிருந்தபடி தமிழக காவல்துறையில் பல நேர்மையான அதிகாரிகள் உள்ளனர். இருப்பினும் இது போன்ற வழக்குகளில் ஆயுள் தண்டனை வழங்கினால் இது போல செயல்படும் காவல்துறையினருக்கு அச்சத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தமிழக காவல்துறையில நிறைய நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அச்சப்படுற இந்த காவல்துறையினரை பார்த்தாலே அச்சம் ஏற்படுது, இவங்களுக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்ற விதத்துல கூறியிருக்காங்க. அது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாக காவல் நிலையங்களில் நிகழ்த்தப்படும் குற்றங்களில் நேரடி சாட்சிகள் இருக்காது. இந்த வழக்கில் சிசிடிவி காட்சிகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு சாட்சியா எடுத்ததுக்கான காரணத்தை சொல்றாங்க. அதுபோக ஒரே நேரத்தில் தந்தை மகன் என ஒரு குடும்பத்தின் ஆணி வேரையே பிடுங்கியிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா இதுல கொலை வழக்குகள்ல மேக்சிமம் நேரடி சாட்சிகளை வச்சுதான் சொல்ல முடியும், தீர்ப்புகள்லாம் சொல்லுவாங்க. இதுல சிசிடிவியை வச்சு சொல்றோம் நம்ம. அதுக்கான காரணம் என்னன்னா, காவல் நிலையத்துல நேரடியா உள்ள யாரும் பாக்குறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்காது, நேரடி சாட்சிகள் சமர்ப்பிக்கப்படாது. அதனால இந்த சிசிடிவி வச்சு சொல்றாங்க. அது போக ஒரே நேரத்துல இந்த தந்தை மகன் அந்த குடும்பமே அழிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுபோக எதிர்காலத்துல இது போக குற்றம் நிகழா வகையில் தீர்ப்பு இருக்க வேண்டும் என இந்த நீதிமன்றம் நினைக்கிறது. அவரோட தீர்ப்புக்கான அந்த லேட் ஆயிட்டு இருக்கு, அதெல்லாம் இப்ப இந்த இதுல சொல்றாரு. அதனால எதிர்காலத்துல இது போன்ற தீர்ப்பு, அதாவது இந்த தீர்ப்பு ஒரு சரியான தீர்ப்பு அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுபோக எனவே இந்த தீர்ப்பில் ஆயுள் தண்டனை போதுமானதாக இருக்காது என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. அதுபோக இந்த சம்பவம் சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கும் வகையிலேயே இருந்தது, அதற்கு பதிலளிக்கும் வகையிலும் தீர்ப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சம்பவமானது சமூகத்தோட மனசாட்சியே உலுக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த தண்டனையும் அந்த மாதிரி இருக்கணும், இவங்களுக்கு அந்த இதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற மாதிரி இருக்கணும், சாதாரண தண்டையா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த சம்பவத்தோட அந்த பழைய இதெல்லாம் நினைவு கூர்ந்து சொல்றாரு. எதனால இந்த உடனடியா அந்த மதுரை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல சொல்ல சொன்னாங்க. இது உடனடியா அவங்களே சுயமோட்டோவா கேஸ் எடுத்தாங்க. அந்த இதெல்லாம் சொல்லி இதனால இது ஒரு பெரிய நிகழ்வா இருந்துச்சு அந்த நேரத்துல. அதனால இந்த தீர்ப்பும் அந்த மாதிரி பேசப்படணும், அதனாலதான் இவ்வளவு காலதாமதம்லாம் அப்படின்றத சொல்றாரு. அது போக இந்த திருப்பியும் அதே தான் சொல்றாங்க, இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை போதுமானதாக இருக்காது, இது பல ஆலோசனைக்கு பின்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, அதை சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் இது மாதிரியான குற்றங்கள் நடைபெறாமல் இருக்கலும் அப்படின்றத இந்த நீதிமன்றம் நினைக்குது. பொருளாதார ரீதியான தண்டனையும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றத நினைக்குது. ஏன்னா இந்த குடும்பம் ஒரு 2 பேரை சார்ந்துதான் இருந்துச்சு. அந்த 2 பேரோட இறப்பும் நிகழ்ந்துருச்சு. அதனால இந்த மாதிரியான குற்றம் நிகழக்கூடாது, அந்த மாதிரி இந்த தண்டனை விவரங்கள் இருக்கணும் அப்படின்னு இந்த நீதிமன்றம் நினைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அந்த ஸ்டோரி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஸ்டோரி சொல்லிட்டு தான் இந்த இதை எடுத்து சொல்லுவாரு. அது போக 2011 உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கு. இது போன்ற காவல் மரணங்கள் நிகழ்வது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது போக உச்சபட்ச தண்டனை வழங்குவதே சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக யார் அதிகமா அடிச்சாங்க அப்படின்லாம் வேறுபாடு காட்ட முடியாது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப விரக்தியா செயல்பட்டு இருக்காங்க. இதுல அதாவது அவர் என்ன சொல்றாரு, உச்சபட்சமான விஷயமா செயல்பட்டு இருக்காங்க. அதனால உச்சபட்ச தண்டனை வழங்கணும். இவங்களுக்கு யார் அதிகமா அடிச்சாங்க யார் கம்மியா அடிச்சாங்க அப்படின்லாம் இதுல விசாரிக்கிறதுக்கு வேலை இல்லை அப்படின்றத எடுத்து காட்டுறாரு. இந்த சம்பவத்தின் இதுதான், இந்த ஆயுள் தண்டனை போதுமானதாக இருக்காது, அதே தான் திருப்பி சொல்லிட்டு வர்றாங்க. அப்புறம் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல்களை எல்லாம் சொல்றாங்க. அதாவது மரண தண்டனை விதிக்கக்கூடாது, அந்த ஆயுள் தண்டனை தான் விதிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத திருப்பி சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இதுக்கு அடுத்துதான் அந்த இது வரும் சாராம்சம், அதாவது வழக்கின் தன்மை, அதை சொல்லி இவங்களுக்கு இதுக்கு இந்த தண்டனைன்னு கொடுப்பாங்க. அந்த இது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். மரண தண்டனை விதிப்பது தான் சிறந்ததுன்னு நீதிபதி குறிப்பிட்டதாகவும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க மாரிசாமி. இந்த நிலையில் இது போன்ற காவல் நிலைய மரண வழக்குகள்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களில் குற்றவாளிகளுக்கு என்ன மாதிரியான தண்டனை எல்லாம் வழங்கப்பட்டிருக்குன்னு ஏதாச்சும் உதாரணங்கள், சம்பவங்கள் இருக்கா? இல்ல இதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது அதுதான், அதாவது உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல்களை தான் சொல்லிட்டு வராங்க.
உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள்ல வந்து இதுக்கு முன்னாடி உச்சபட்ச தண்டனை வழங்கணும். உச்சபட்ச தண்டனைனா மரண தண்டனையாவும் இருக்கலாம், ஆயுள் தண்டனையாவும் இருக்கலாம் அப்படின்றதான் சொல்லிட்டு வர்றாங்க. இது வந்து மரண தண்டனை விதிக்கலாம் அப்படின்றதுக்கான அந்த நிறைய ஆலோசனைகள் தான் இங்க கேட்கப்பட்டிருக்கு. அதனால எந்த தண்டனை அப்படின்றதுதான் இந்த வரும் அப்படின்றதுதான் சொல்றாங்க. இன்னும் உச்சபட்ச அதாவது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள் தான் இதுல இருக்கு அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. காவல் மரணங்கள் தான் நிகழ்வதை வருத்தமளிக்கிறது. இதெல்லாம் உச்சநீதிமன்றம் பல வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டனை விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் என்னென்ன தண்டனைன்னு தெரிந்துவிடும். 9 பேருமே குற்றவாளிகள்னு ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் அந்த 9 பேருக்கும் என்ன தண்டனை என்ற விவரம் நமக்கு தெரிய இருக்கிறது. இதில் மரண தண்டனை விதிப்பதே தான் சிறந்ததுன்னு நீதிபதி குறிப்பிட்டு இருக்கிறார். இதில் பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார் நீதிபதி. மத்திய அரசு காவல் நிலைய மரண வழக்கில் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும்னு கூறியிருக்கு. அரிதினும் அரிதான வழக்குகளில் மட்டும்தான் இந்த மரண தண்டனை விதிக்க வேண்டும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பதையும் நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். இதுபோன்ற காவல் மரணங்களை சகித்து கொள்ள முடியாதுன்னு தமிழக அரசு அறிக்கையிலையும் தெரிவித்திருந்ததாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையையும் சட்டவிரோதமாக அடைத்து வைத்து தாக்கியிருக்காங்க. இருவருமே நிராயுதபாணின்னு தெரிந்தும் அவர்களை தாக்கி இருக்காங்கன்னு நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இருவருமே வியாபாரிகள், சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்கள், எந்த குற்ற வழக்கும் இல்லைன்னு தெரிகிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இருவர் மரணத்தின் கொடூரம் கருதியே மதுரை அமர்வு நேரடியாக கண்காணித்ததுனும் எங்கு அதிகாரம் இருக்கிறதோ அங்கு பொறுப்பு அதிகமாக இருக்கணும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த குற்றவாளிகளுக்கான தண்டனை என்னவென்று நமக்கு தெரிந்துவிடும். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.